Hello everyone. Now I am going to discuss about enthalpy. So நம்ம நிறைய thermodynamic properties வந்து தெரியும். So we started with A to Z வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் என்தால்பின்றது பார்த்திங்கனாக்கா அதனோட சிம்பிள் வந்து ஹெச்ன்னு சொல்லுவோம். ஸோ என்தால்பி வந்து பார்த்திங்கனாக்கா இட் இஸ் சம்திங் கனெக்டட் டு த ரியாக்ஷன் சொல்லலாம், இல்லை மாலிக்யூல்ஸில் இருக்கிற ஒரு இன்டர்னல் எனர்ஜி கூட வர ஒரு எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எப்படி நம்ம என்தால்பி வந்து மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, enthalpy H is equal to E plus PV. ஸோ நிறைய புக்கில் ஈக்கு பதிலாக யூ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ERUன்றது என்னன்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி, P இந்த ப்ரெஷர், V வந்து வால்யூம். அப்போது enthalpy is equal to H equal to E plus PV. இதுதான் வந்து என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டில் அது நம்ம டிரைவ் பண்ணலாம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ வாட் இஸ் அவர் ஃபஸ்ட் லா? ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், D is equal to Q plus W அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது டின்றது என்னது? சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி, அதாவது E2 மைனஸ் E1, அதாவது E ஃபைனல் மைனஸ் E இனிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த Q வந்து பார்த்திங்கனாக்கா குவான்டிட்டி ஆஃப் த ஹீட் எனர்ஜி, W வந்து பார்த்திங்கனாக்கா இட் இஸ் W இஸ் ஈக்குவல் டு மைனஸ் PdV. ஓகே, ஸோ P எக்ஸ்டர்னல் இன்ட்டு டிவியாக இருக்கலாம், இல்லை ஜெனரலாக ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் த வால்யூம். ஓகே, PdV அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இந்த dV எப்படி எழுதலாம்? dV is equal to V2 minus V1. அதேமாதிரி d is equal to E2 minus E1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டேர்ம் எல்லாத்தையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது E2 minus E1 is equal to Q minus P into V2 minus V1. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். E2 minus E1 is equal to Q minus PV2 plus PV1 அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து ஐ வில் பி யூஸிங் இந்த டூ டேர்ம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதை வந்து இப்போ எழுதுகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு E2 இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா PV2 இது ஒரு டேர்மு ப்ளஸ் E1 இங்கே மைனஸ் தான் இருக்குது, மைனஸ் டோட்டலாக இங்கே இருக்க மைனஸ் வெளியில் எடுத்துருவோம். இல்லை E1 இந்த P1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் PV1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு இந்த Q அந்த பக்கமே வச்சுக்கிறோம். ஸோ அப்போது E2 மைனஸ் PV2 மைனஸை காமனாக E1 ப்ளஸ் PV1 ஈக்குவல் டு Q. ஸோ இது வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து என்னவாக இருக்குது. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இந்த E2 ப்ளஸ் PV2 வந்து நம்ம என்ன எழுதலாம்? இது இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, அப்போ இதை வந்து நம்ம என்ன எழுதலாம்? H2 அப்படின்னு எழுதலாம். இதை H1 எழுதலாம் ஈக்குவல் டு QP. இப்போது H2 மைனஸ் H1 வந்து டெல்டா Hன்னு எழுதலாம், இல்லை DH. பெரிய சேஞ்சாக இருந்தால் Q, இல்லை ஸ்மால் சேஞ்சாக இருந்தால் DH ஈக்குவல் டு Q. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ன்றதுனால QP அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ அப்போது இதை ஃபஸ்ட் லாவில் இது வந்து H ஈக்குவல் டு E ப்ளஸ் PV. ஸோ ஃபஸ்ட் லா பிரகாரம் வந்து என்ன ஆகும்? DH இஸ் ஈக்குவல் டு QP அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை எழுதலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த என்தால்பி வந்து எப்படி வந்து ஹீட் கெப்பாசிட்டி கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் என்தால்பி அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி. ஹெச்சும் சியும் எப்படி கனெக்டாக இருக்குது, அதே மாதிரி இயும் சியும் எப்படி கனெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? ஹீட் கெப்பாசிட்டி வந்து இட் இஸ் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த 1 degree Celsius அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா இட் இஸ் த ஹீட் எனர்ஜி டு ரெக்வயர்ட் டு ரைஸ் த 1 degree Celsius ஆஃப் தி 1 kilogram பெர் கிலோகிராம் போடுறப்போ அது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியாக மாறிடும். அப்போது ஹீட் கெப்பாசிட்டி ஜென்ரலாக என்ன சொல்லும்? C ஈக்குவல் டு Q by dt அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
q by dt அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி வந்து எடுக்கிறேன். அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து எடுக்கிறேன். d is equal to q plus w or q minus pdv. ஸோ அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னால் என்ன ஆகும், dv வந்து 0 ஆகிடும். அப்போ d is equal to qன்னு ஆகிடும். அப்போ இது வந்து qvன்னு சொல்லாமல் அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் d is equal to qv. ஓகே, அப்போது this becomes what is that, நம்ம இதை CV அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் CV equal to QV by DTன்னு எழுதலாம். அப்போது QV வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன், DE by DEன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போது வாட் இஸ் மை CV, CV equal to DE by DT. அப்போது DE எப்படி எழுதலாம், CV into DT இப்படியும் எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து இன்டர்னல் எனர்ஜிக்கும் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்தால்பிக்கும் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ H is equal to E plus PV. இது வந்து நம்ம டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ds is equal to DE plus PdV plus VdP. ஸோ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்போது என்னாகும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ DH is equal to DE plus PdV. ஸோ வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் லா, ஃபர்ஸ்ட் லா வந்து ஆல்ரெடி இங்கே எழுதிருக்கேன். D is equal to Q minus W. அதை எடுத்து எழுதுங்க, Q minus PdV ப்ளஸ்ஸு இந்த ஈக்குவேஷன்லேயே வந்து என்ன இருக்குது, ஒரு PdV வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த DE காணது இது இங்கே கீழே எழுதிருக்கேன் இங்கேருந்து எடுத்து. ஸோ தட்ஸ் மை DH. இப்போ என்ன ஆகும், ஸோ என்னோட ப்ளஸ் PdVயும் மைனஸ் PdVயும் கேன்சல் அவுட் ஆகிட்டு DH is equal to Q. ஸோ இது எந்த கண்டிஷனில், QPன்ற கண்டிஷனில். அப்போது C வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் CPன்னு சொல்லுவோம், மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ இதை QPன்னு சொல்லுவோம் இன்ட்டு DT. ஓகே, அப்போது QP வந்து ஆல்ரெடி நான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன், DH DT. அப்போது DH is equal to என்ன, CP DT. அப்போது DE வந்து என்ன, CV DT. அகெயின் CP equal to என்ன, DH by DT. CV equal to என்ன, DE by DT. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இந்த என்தால்பியும் இன்டர்னல் எனர்ஜிக்கும் அண்ட் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் என்ன கனெக்ஷன்றது வந்து நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ இதை நம்ம திரும்பி வந்து என்ன பண்ணலாம், வந்து we can write it in the again இந்த ஈக்குவேஷனில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதை இன்னொரு தடவை எழுதுகிறேன். ஓகே, ஸோ எப்படி இந்த சிபிக்கும் சிவிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, again we are bringing the H is equal to E plus PV. இதை எழுதுகிறோம். இதை வந்து நம்ம டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இல்லைனா வந்து PV is equal to என்னது, ஃபார் 1 mole ஆஃப் கேஸ்க்கு RTன்னு எழுதலாம். அப்போது H is equal to E plus RT அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டோட்டல் ஈக்குவேஷனை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் கூட நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போது DH by DT is equal to DE by DT ப்ளஸ்ஸு இந்த R இன்ட்டு Tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் R மட்டும்தான் வரும். DH by DT வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், அது CP. DE by DT என்னன்னு சொல்லியிருக்கோம், CV ப்ளஸ் R. அப்போ CP minus CV equal to R. அப்போது DH by DT minus DE by DT equal to R.
ஸோ இதுதான் வந்து சிபிக்கும் சிவிக்கும் இருக்கிற கனெக்ஷன். அப்போது இன்டர்னல் எனர்ஜி வந்து ஹெச் கூட கனெக்ட் ஆகிருக்கு, அகெயின் Q கூட ப்ரெஷர் கூட ஒர்க் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அகெயின் இந்த இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டியும் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன ரிலேஷன்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். அதே மாதிரி இதனோட ரேஷியோ வந்து சிபி பை சிவி ஈக்குவல் டு காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிபி பை சிவி ஈக்குவல் டு என்ன, காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அகைன் அந்த கண்டிஷன்ஸில் வரப்போ இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். So hope you understood this enthalpy and its interrelations with the internal energy and heat capacity and so on. Thank you very much.